இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் நாடு முழுவதும் நாளை போருக்கான பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது. இதுகுறித்து ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் இந்திரபாலனுடன் நமது செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பகல்காமில் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான்களுக்கு இடையிலான இந்த போர் பதட்டம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த போர் ஏற்பட்டால் இதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இரு நாடுகளுமே தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்காக தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாளை மிகப்பெரிய நாடு முழுவதுமே இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி எப்படி இருக்கும் என்பது குறித்து பேசுவதற்காக கார்கில் போரில் பணியாற்றிய மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் ஓய்வு நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இந்த மிகப்பெரிய ஒரு போர் பதட்டம் என்பது நிலவி வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் போர் ஏற்பட்டால் நம்ம எப்படி எதிர்கொள்வோம், அதே போல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஒத்திகை நிகழ்ச்சி எப்படி இருக்கும்? கரண்ட் சிச்சுவேஷனில் நம்ம எப்படி இந்தியா ரியாக்ஷன் பண்ணோம், அதோட ரியாக்ஷൻ്റെ இன்டென்சிட்டி എന്തായിരിക്കും, അതിൻ്റെ റിയാക്ഷൻ്റെ ലൊക്കേഷൻ എന്തായിരിക്കും, ടൈമിംഗ് എന്തായിരിക്കും, പർപ്പസ് എന്തായിരിക്കും, അത് தான் மெயின் எல்லாருடைய மைண்டில் ஒரு கொஸ்டின். இந்தியாவோட இதுவரை ரியாக்ஷன் ரொம்ப கேலிப்ரேட்டட் ரியாக்ஷனாக இருந்தேன். ரொம்ப ஆலோசிச்சிட்ட ஒரு டெலிபரேட் ரியாக்ஷன் தான், டிப்ளமேட்டிக் ப்ளஸ் லிமிட்டட் மிலிட்ரி ஆக்ஷன் தான் பண்ணிருக்கேன். மிலிட்ரி ஆக்ஷனில் இதுவரை எல்ஓசியில் ரொம்ப ஃபயரிங் நடத்திருக்கேன். அதன் அப்புறம் வி ஹவ் டன் ரொம்ப ப்ராக்டிஸ் எக்ஸசைசஸ் ஆல் செக்டர்ஸில் ஜேஎன்கே செக்டர்லும் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி ஏரியா ஆல்சோ ப்ரிப்பரேஷனும் ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸும் நடந்துருக்கிறேன். நம்ம நேவி இப்போ அரேபியன் சீயில் கொஞ்சம் எக்ஸசைஸ் நடந்திருக்கேன். ஆ எக்ஸசைஸில் அவரை நேவி மைண்ட் பிளாஸ்ட் பண்ணியிருக்கேன், மிசைல் ஃபயரிங் பண்ணியிருக்கேன். ഈ എക്സസൈസും ഈ പ്രാക്ടീസും ഇതെല്ലാവും നമ്മുടെ അഡ്വേഴ്സറി അതാണ് പാകിസ്ഥാനേക്ക് ഒരു ഇമേജ്, ഒരു ഇംപ്രഷൻ കൊടുക്കറേ that we are preparing. So നാളേക്ക് in case India decides to take a military action, അത് എടുക്കുമില്ല, അത് ഗവൺമെൻറ്റിൻ്റെ ഡിസിഷന്. ഇതെടുത്താൽ എപ്പടി ആയിരിക്കും. അപ്പോൾ എൻ്റെ മൈൻഡിൽ കൺസിഡറിങ് ഓൾ ദി current preparedness and നമ്മുടെ the kind of intention India has given, അത് பார்க்கும்போது highest probability എനിക്ക് തോന്നുന്നത് POKയിൽ എൻട്രി பண்ணிருக்கு. POKயில் എൻട്രി பண்ணியாச்சானால we will be able to achieve a long pending desire. നമ്മുടെ full மக்களோட ஒரு desire இருக்கு to have whole of Kashmir back with India. Whereas India's Navy, we have got 2 aircraft carriers, Vikram and Vikrant. இது ரெண்டும் ஆல்ரெடி பொசிஷன் பண்ணியாச்சுனால we can dominate the Arabian Sea. பாகிஸ்தானோட ஃபுல் மூவ்மெண்ட் நமக்கு டாமினேட் பண்ண முடியும். அப்போது ஏர் டாமினேஷன் நமக்கு இருக்குது, நேவல் டாமினேஷன் நமக்கு இருக்குது. ஏர் டாமினேஷன் நேவல் டாமினேஷன் பண்ணிட்டா இஃப் யூ கோ ஆன் அ மேஜர் மிலிட்ரி ஆஃபென்சிவ் ஈவன் இன் POK, அது பண்ணியா தானே தேல் பி பாகிஸ்தான் வில் ஸ்டார்ட் கிரம்பிளிங். காரணம் அவர் டிப்ளமேட்டிக்லி ஐசோலேட் ஆகிருக்கிறேன், இன்டர்னலி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறேன். ஓகே சார், நீங்கள் நிறைய போர்களில் பணியாற்றிருக்கீங்க, குறிப்பாக கார்கில் உள்ளிட்ட பல போர்களில் பணியாற்றிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தாக்குதல் நடத்தும் போது எந்த மாதிரியான தாக்குதல், குறிப்பாக இந்த வான்வழி தாக்குதல் இருக்கும், தரைவழி தாக்குதல் இருக்கும், இந்த மாதிரி எந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அதே போல் குறிப்பாக நம்ம எதிர்நாட்டுக்கு மற்ற நாடுகள் சப்போர்ட் பண்ணும்போது அதனை எதிர்கொள்வதற்கான நம்மளுக்கான சக்திகள் இருக்கா? இங்கே யூ ஹேவ் டு see 2 things. ஒன், என்ன பாகிஸ்தானுக்கு என்ன டிப்ளமேட்டிக் சப்போர்ட் இருக்குது, நம்ம பண்ண போகிற நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, மிலிட்ரி ஒஃபென்சிவ் பிளான்ஸில் பண்ணும்போது அதோட என்ன ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸுன்னு பாகிஸ்தான் பண்ண முடியும். இப்போ டிப்ளமேட்டிக்லி கரண்ட்லி பாகிஸ்தான் ஒரு ஐசோலேஷன் மோடில் இருக்குது. என்ன அவருக்கு சப்போர்ட் இப்போ இருந்தது மேக்ஸிமம் சைனாவோட சப்போர்ட் இருக்குது. அதல்லாத ஈரானோட சம் லைட் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் சவுதி அரேபியன் நேஷன்ஸும் வெஸ்ட் ஏஷியா தே ஹவ் கிளியர்லி either they will take a neutral stand எடுக்கும். ஆல்ரெடி அவருக்கு இந்தியாவோட தான் சப்போர்ட் பண்ணுறேன். நம்மளோட மிசைல் கலெக்ஷனும் நம்மளோட மிசைல் ரேஞ்சும் கேப்பபிலிட்டிஸ் மச் ஹையர் தென் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு only 2 types of missiles they have. ஷாஹீன் மிசைல்ஸ் இருக்குது, அப்புறம் நஸ்ர் மிசைல்ஸ் இருக்கும். ஷாஹீன்னு 5-6 ரேஞ்ச் இருக்குது. அப்போ பாகிஸ்தானோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வருது 2000 kilometers. மோஸ்ட்லி சைனீஸ் மாடிஃபைட் மிசைல். இப்போ அவரோட டிபெண்டன்சி ஃபுல் சைனாவில் இருக்குது. இந்தியாவோட மிசைல் ரேஞ்ச், அக்னி மிசைல் ரேஞ்ச்
5,000 kilometer வரை போயிருக்கு. இட் இஸ் இண்டிஜினைஸ் ப்ரொடக்ஷன். நம்ம யாரு மிசைல் வண்டி வி ஆர் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன். இப்போ வி கேன் ரேம்ப் அப் ப்ரொடக்ஷன் அண்ட் யூஸ் மிசைல் வார்ஃபேர் அலோன் to bring down Pakistan. But we have different strategies and everywhere we are making preparation. Idil ஏது strategy we will apply, which weapon system will apply at what time, அதுதான் பார்க்கணும். We are taking deliberate action அதுக்கு. நிச்சயமாக இந்த போர் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கான சக்திகள் அதே போல ஆயுதங்கள் இந்தியாவிடம் பலமாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தீருடன் செய்தியாளர் முத்துக்குமார்.